எல்லோருக்கும் இனிய வணக்கங்கள். நான் சாபிமான் ஜமால் முகமது. இந்த பதிவுல நாம எதை பத்தி தெரிந்து கொள்ளலாம்னா, பில்டிங் எஸ்டிமேட்டை ஒர்க் அவுட் பண்றது ரொம்ப ஈஸியா அப்படின்னு சொல்லக்கூடியத பற்றிய ஒரு கேள்விக்கு பதிலா இருக்க போகுது. ஆனா உண்மையில பில்டிங் எஸ்டிமேட்னு சொல்லக்கூடியது நிச்சயமா சாதாரணமான டாஸ்க் கிடையாது. அதற்கென்று சில பேசிக் ரிக்குவயர்மெண்ட்ஸ் நம்ம கிட்ட இருந்தால் மட்டும்தான் அந்த வேலைகளை நம்ம சரியான முறையில செய்து முடிக்க முடியும். அப்படி என்ன ரிக்குவயர்மெண்ட் தேவைப்படும் அப்படின்னு சொல்லக்கூடியதை பற்றி தான் இந்த பதிவுல நீங்க தெரிந்து கொள்ள போறீங்க. அதற்கு உங்ககிட்ட முதல்ல என்ன இருக்கணும்னா, நிதானம் இருக்கணும், அடுத்தது ஃபோக்கஸ் மைண்ட் இருக்கணும். இந்த ரெண்டும் இருக்கக்கூடிய நேரத்துல தான் அந்த ப்ராசஸ் ஆஃப் ஒர்க்கை நாம கரெக்டா செய்ய முடியும். இது ரெண்டும் இல்லாம அறக்க பறக்க எனக்கு அந்த டேட்டா மட்டும் போதும் நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களால எஸ்டிமேட்டை லாங் லைஃபுக்கு செய்ய முடியாது. அதனாலதான் என்கிட்ட கேட்ட உடனே நான் அதுக்கான டைம் காலம் தேவைப்படும் அப்படின்னு உங்ககிட்ட சொல்றது. என்ன காரணம்னா, இண்டஸ்ட்ரியை பொறுத்தது வரைக்கும் எப்பவுமே அப்டேட்ல இருந்துட்டே இருக்கும். அப்படி அப்டேட்ல இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில நீங்க ஒரு வழிமுறையை மட்டும் தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களால அடுத்த லெவலுக்கு போக முடியாது. எஸ்டிமேட்டும் அதே மாதிரிதான். ஒவ்வொரு காலகட்டங்கள்ல அதற்கென்று சில அப்டேட் வந்துட்டு இருக்கும். அந்த அப்டேட் எப்படி வருது, அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லக்கூடியது நீங்க எந்த வீடியோவை பார்த்தாலும் புரியாது. அதற்கு உங்ககிட்ட ஓன் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் இருக்கணும், அப்புறம் பொறுமை இருக்கணும். இது எல்லாமே இருந்தா மட்டும்தான் உங்களால எஸ்டிமேட்னு சொல்லக்கூடியதை சரியான முறையில செய்ய முடியும். அதற்கான முயற்சியாக தான் இந்த பதிவு இருக்க போறதுனால இந்த பதிவையும் நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. பார்த்துட்டு நீங்க மறக்காம நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் ஆன் பண்ணிக்கிடுங்க. இது ஷனாஃபின் சிவில் குவான்டிட்டி சர்வேயும் கற்றதும் கற்பிக்கப்பட்டதும். கல்யாணம் பண்ணிப்பார் வீடை கட்டிப்பார் அப்படின்னு சொல்றது சாதாரணமான செயல்பாடு கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய டாஸ்க் தான். அதுவும் குறிப்பா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லக்கூடிய டாஸ்க், அது செய்யக்கூடியவங்ககிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க அவ்வளவு பெரிய செயல்பாடா அது இருக்குது. இதுக்கு அடிப்படையான காரணம், பலருக்கு அதனை பற்றிய சரியான புரிதல் இல்லாம கையில காசு கிடைச்ச உடனே அவங்களுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அவங்க எதிர்பார்க்காத பலவிதமான செலவுகள் அங்க வரக்கூடிய நேரத்துல அவங்க என்ன பண்ணதுன்னு தெரியாம விழி பிதுங்கி நிற்பாங்க. இந்த சூழ்நிலைய எப்படி தவிர்க்க முடியும்? அதற்கும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர்ல வழி இருக்க தான் செய்யுது. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை ஒரு ப்ராப்பரா செய்யக்கூடியவங்கள்ட்ட நிச்சயமா இதற்கான வழிமுறைகள் இருக்கும். அதற்கான ஒரு மிகப்பெரிய வழிமுறை தான் பில்டிங் எஸ்டிமேட்னு சொல்லக்கூடியது. இந்த எஸ்டிமேட்னு சொல்லக்கூடியது ஒரு பில்டிங்கினுடைய கிளைண்டா இருக்கலாம், கன்சல்டண்டா இருக்கலாம், கான்ட்ராக்டரா இருக்கலாம், இன்ஜினியர்ஸா இருக்கலாம், இன்னும் பிற ஆட்களா கூட இருக்கலாம். இவங்களுக்கு அந்த ப்ராஜெக்டினுடைய எஸ்டிமேட் வேல்யூன்னு சொல்லக்கூடியது தெரியக்கூடிய நேரத்துல தான் அந்த ப்ராஜெக்ட்ல வரக்கூடிய எல்லா விதமான செயல்பாடுகளையும் முன்கூட்டியே கணிச்சு கரெக்டா அவங்க சொன்ன நேரத்துக்கு செய்து முடிச்சு கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பார்ட்டா தான் இந்த எஸ்டிமேட்னு சொல்லக்கூடியது தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. இந்த எஸ்டிமேட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்னா, குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டின்னு சொல்லக்கூடியது சரியான முறையில அந்த பில்டிங்ல நாம செய்ய முடியும். இந்த குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி சரியான முறையில இருந்தால் மட்டும்தான் ஒரு பில்டிங்னு சொல்லக்கூடியது லைஃப் லாங் நம்ம வாழ்றதுக்கு தகுந்த இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதையும் நீங்க இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக்கிடணும். என்ன காரணம்னா, பில்டிங்ல இருக்கக்கூடிய இந்த குவாலிட்டி குவான்டிட்டி வித்தியாசங்கள் ஏற்பட ஆரம்பிச்சுன்னா அது அந்த பில்டிங்ல வாழக்கூடியவங்களுக்கோ அந்த பில்டிங்ல தொழில் செய்யக்கூடியவங்களுக்கோ நிச்சயமா இன்டைரக்டா பலவிதமான பிரச்சனைகள் வரும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க போறது இல்ல. அதுக்கு ஒரு வே ஆஃப் ப்ராசஸ் இருக்கதான் செய்யுது. நம்ம இந்த பதிவுல நம்ம எஸ்டிமேட்டை பத்தி தான் பேச போறோம். அதனால அந்த சப்ஜெக்ட் நம்ம வரக்கூடிய காலங்கள்ல தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு பில்டிங்கினுடைய எஸ்டிமேட்னு சொல்லக்கூடியதை நாம ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 10 டைப்ஸ் ஆஃப் டேட்டா நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருக்க வேண்டியது அவசியமா இருக்குது. இந்த டைப் டேட்டா நம்ம கிட்ட இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ராஜெக்டினுடைய எஸ்டிமேட்னு சொல்லக்கூடியது சரியான முறையில நமக்கு கிடைக்கும். அது எந்த மாதிரியான டேட்டா அப்படின்னு சொல்லக்கூடியதான் இப்ப நம்ம 1 by 1 பார்க்க போறோம். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எஸ்டிமேட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி ஆரம்பிக்கலாம்னா, இப்போ
எந்த ஒரு ப்ராஜெக்டா இருந்தாலும் அதற்கென்று ஒரு ஓனர் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது 10 lakhs 20 lakhsல இருந்து ஒரு 1 crore வரைக்கும் அவங்க கிட்ட ஒரு பட்ஜெட் வேல்யூ இருக்கும். அதற்குள்ள எங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெக்குவயர்மெண்ட் அவங்க கொடுப்பாங்க. ஸோ நம்ம இதை ஃபர்ஸ்ட் டேட்டாவை என்ன எடுக்கலாம்னா மெத்தட் ஆஃப் எஸ்டிமேட்டை வந்து நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது அவங்க ஒரு அமௌண்ட் சொல்லிட்டாங்க லம்சம் வேல்யூவை, அப்போ அதற்கு தகுந்த மாதிரியான எஸ்டிமேட்டை வந்து நம்ம என்ன செய்யணும், தயார் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் டேட்டாவை நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா மெத்தட் ஆஃப் எஸ்டிமேட்டை வந்து நம்ம எடுத்துக்கிடலாம். இதை வந்து ஃபிக்ஸ் பண்ண பிறகு அதுக்கு அடுத்தது இது ரிலேட்டடாக அடுத்தடுத்த டேட்டாக்களை வந்து நம்ம தேடி பயணிக்க வேண்டும். ஆஸ் பர் கிளைண்ட் ரெக்குவயர்மெண்ட்ல இருந்து நம்ம எந்த டைப் ஆஃப் எஸ்டிமேட் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய முடிவை இப்ப நம்ம எடுத்துட்டோம். சரி, முடிவை எடுத்த உடனே ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுமா? நிச்சயமா முடியாது. ஆனா வெறுங்கையில எப்பவுமே முகம் போட முடியாது. அதனால அது ரிலேட்டடா அடுத்தடுத்த டேட்டாக்களை நம்ம கலெக்ட் பண்ணி கொண்டு வரணும். அப்போ செகண்ட் கேட்டகரியில் நமக்கு எந்த மாதிரிப்பட்ட இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது, ப்ராஜெக்டினுடைய ஸ்கோப் ஆஃப் ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லக்கூடியதை நாம என்ன செய்யணும், கலெக்ட் பண்ணணும். அதாவது ஆஸ் பர் கிளைண்ட் அந்த ப்ராஜெக்டை கமர்ஷியலா பண்றாரா, நான் கமர்ஷியலா பண்றாரா, அல்லது ரெசிடென்சியல் டைப்ல பண்றாரா, அல்லது இண்டஸ்ட்ரியல் டைப்ல பண்றாரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை முதல்ல நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம கையில கொண்டு வந்துடணும். இதை மட்டும்தான் நமக்கு நெக்ஸ்ட் ப்ராசஸை வந்து சரியா செய்ய முடியும். இப்போ நம்ம கையில ஸ்கோப் ஆஃப் ஒர்க்கும் கிடைச்சிருச்சு. இதுக்கு அடுத்தது இந்த ஸ்கோப் ஆஃப் ஒர்க் ரிலேட்டடா இருக்கக்கூடிய டீடைல்டு டிராயிங் அண்ட் ஸ்பெசிபிகேஷன் புக்லெட்டை வந்து நாம என்ன செய்யணும், கலெக்ட் பண்ணணும். இந்த டீடைல்டு டிராயிங்ஸ் அண்ட் ஸ்பெசிபிகேஷன்ல இருந்து தான் அந்த ஹோல் ப்ராஜெக்டினுடைய குவான்டிட்டின்னு சொல்லக்கூடியதை நம்ம டேக் ஆஃப் பண்ணி எடுக்க முடியும். இப்போ குவான்டிட்டியை டேக் ஆஃப் பண்றதுக்கு நமக்கு என்ன தேவைப்படும்னா டீடைல் டிராயிங்ஸ் அண்ட் ஸ்பெசிபிகேஷன் தேவைப்படும். அப்போ தேர்ட் கேட்டகரியில நம்ம கலெக்ட் பண்ண வேண்டிய டேட்டா டீடைல் டிராயிங்ஸ் அண்ட் ஸ்பெசிபிகேஷன்ஸ். இப்போ நமக்கு இது நம்ம கையில கிடைச்சிருச்சு. இதற்கு அடுத்த லெவல்ல நாம என்ன செய்யணும்னா இந்த டீடைல் டிராயிங்ல இருந்து தான் அந்த ப்ராஜெக்டினுடைய ஒட்டுமொத்த மெஷர்மெண்ட்ஸையும் நம்ம என்ன செய்யணும், எக்ஸல் ஃபார்மேட்ல கொண்டு வரணும். அந்த ப்ராசஸ் ஆஃப் ஒர்க்கை தான் நம்ம குவான்டிட்டி டேக் ஆஃப் அப்படின்னு சொல்றோம். இந்த குவான்டிட்டி டேக் ஆஃப் நம்ம செய்து முடிச்சா மட்டும்தான் அந்த ப்ராஜெக்டினுடைய எஸ்டிமேட் வேல்யூ ஒரு ஃப்ரேம்ல நம்ம கொண்டு வர முடியும். அப்போ ஃபோர்த் கேட்டகரியில குவான்டிட்டி முழுவதையும் நம்ம என்ன செய்யணும், டேக் ஆஃப் பண்ணி எக்ஸல் ஃபார்மேட்ல கொண்டு வந்துடணும். இப்போ 4 கட்டங்கள் கம்ப்ளீட் ஆயிருச்சு. 4 கட்டங்கள் கம்ப்ளீட் ஆன பிறகு என்ன தேவைப்படும், இப்போ மெஷர்மெண்ட்ஸும் நம்ம கிட்ட இருக்கும். 5வது லெவல்ல நம்ம அதுல என்ன தேடணும்னா குவான்டிட்டியில இருந்து நாம என்ன செய்யணும்னா அதனுடைய ரேட்டை வந்து கலெக்ட் பண்ணணும். அப்போ ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் என்னென்ன ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டேட்டாவை யார் அதற்கு தகுதியா இருக்காங்களோ அவங்கள கான்டாக்ட் பண்ணி அந்த டேட்டாவை எல்லாம் நம்ம முதல்ல கொண்டு வரணும். இப்போ குவான்டிட்டியும் நம்ம கையில வந்துடுச்சு. இப்போ அதனுடைய ரேட்டையும் நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொன்றையா கலெக்ட் பண்ணிட்டோம். அப்போ இந்த ப்ராசஸ் ஆஃப் ஒர்க்கை முழுமையா நம்ம முடிச்சிட்டோம். முடிக்கக்கூடிய நேரத்துல அந்த ப்ராஜெக்டினுடைய ஒரு வேல்யூ நம்ம கையில ஓரளவுக்கு கிடைச்சிரும். ஏன்னா குவான்டிட்டி வந்துடுச்சு, ரேட்டும் நம்ம அதுல வந்து கொண்டு வந்துட்டோம். வந்த பிறகு அந்த ரேட் அப்ளை பண்ணக்கூடிய நேரத்துல நமக்கு அந்த ப்ராஜெக்டினுடைய வேல்யூ நமக்கு ஓரளவுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்ப இதுக்கு அடுத்தது என்ன செய்யணும், நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த ரேட்ஸ் இருக்குல்ல, அதை எதன் அடிப்படையில நம்ம போடணும்னு சொல்லக்கூடியதுக்கு ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் உங்களுக்குள்ள வந்திருக்கணும். அதை எதன் அடிப்படையில போடணும்னா சைட் எந்த லொகேஷன்ல இருக்குது, அதனுடைய சைட் கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணணும். அப்போ ரேட்டு நீங்க வாங்கி வச்சாலும் சரி, ரேட்டை வாங்கக்கூடிய நேரத்துல இந்த சைட் லொகேஷன் அண்ட் சைட் கண்டிஷனை வந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டு தான் நம்ம என்ன செய்யணும், அந்த சப்ளையரா இருக்கலாம், மெட்டீரியலா இருக்கலாம், லேபரா இருக்கலாம், இவங்களை அப்ரோச் பண்ணக்கூடிய நேரத்துல நம்ம என்ன செய்யணும், அந்த இன்ஃபர்மேஷனை சரியான முறையில் கனெக்ட் பண்ணணும். இந்த இடத்துல தவறு செய்தோம்னா நிச்சயமா அது மிகப்பெரிய அளவுல லாஸை ஈஸியா கொண்டு வந்து சேர்த்துரும். சைட் லொகேஷனையும் சைட் கண்டிஷனையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலைன்னா நம்ம வாங்கி வச்சிருக்கக்கூடிய ரேட்டு நிச்சயமா வேரி ஆகும். இந்த இடத்துல தான் பெரும்பான்மையான ரேட் வேரியேஷன் வர்றதுக்கும் காரணமா அமைஞ்சிடும். அதனால சைட்டை விசிட் பண்ணி அந்த லொகேஷனை வந்து கரெக்டா நோட் பண்ணிக்கிடணும். ஒவ்வொரு பொருட்களும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்து அந்த சைட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணணும். எந்த மெட்டீரியல்லாம் பக்கத்துல இருக்கு, எதெல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், எதெல்லாம் ரெண்டுக்கு வாங்கி கொண்டு வரணும், எதெல்லாம் ஓனா பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வகையான டீட்டெயில் எல்லாம் இந்த கேட்டகரியில நாம கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து சேர்க்கணும். இதுவரைக்கும் நாம ஒரு 6 வகையான டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டோம்.
இதுல மேஜரா இப்ப நம்ம அந்த குவான்டிட்டி டேக் ஆஃப் தான் அதிகமா நம்ம செய்திருக்கிறோம். என்னன்னா இந்த குவான்டிட்டி டேக் ஆஃப்ல இருந்துதான் எஸ்டிமேட் ப்ராசஸுக்கு வந்து ஒரு பேஸ் நமக்கு கிடைக்கும். அதனால இந்த மேஜரா இந்த குவான்டிட்டி டேக் ஆஃப் செய்துட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்துல இதுல இன்னும் ஒரு 4 வகையான டேட்டா நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா இந்த எஸ்டிமேட்னு சொல்லக்கூடியதை நம்ம இன்னும் அக்யூரேட்டா செய்து கொடுக்க முடியும். அந்த 4 டேட்டாவில் நம்ம இதுல முதன்மையா இதுல நம்ம எதை கருதலாம்னா இந்த டைம் லைன் அண்ட் நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் அதாவது ஃபேஸ் எத்தனை வருதுன்னு சொல்லக்கூடியதை நம்ம முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கிடணும். ஏன்னா ஒரு ப்ராஜெக்டை வந்து ஒரு ஸ்டார்டிங் பீரியட் ஆரம்பிப்பாங்க. இன்னொரு பிளாக்கை பார்த்தீங்கன்னா அது முடிகிறதுக்கு ஒரு 6 மாசம் அல்லது 1 வருஷம் கூட ஆகலாம். அப்ப இந்த டைம் பீரியட்ல சில மாறுதல்கள் அங்க நடக்கும். அப்ப நம்ம இதை கன்சிடர் பண்ணாம எல்லாத்துக்கும் ஒரே வேல்யூ போடக்கூடிய நேரத்துல நிச்சயமா அதுவும் நமக்கு பிரச்சனையை உருவாக்கும். அதனால இந்த டைம் லைன் அண்ட் நம்பர் ஆஃப் பிளாக்ஸை வந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டு அந்த ரேட்டை வந்து நம்ம அரைவ் பண்ணோம்னா நிச்சயமா நம்மளோட அந்த எஸ்டிமேட் வேல்யூன்னு சொல்லக்கூடியது பர்ஃபெக்டா இருக்கும். அதனால இதையும் கன்சிடர் பண்ணணும். இது அடுத்ததா பார்க்கக்கூடிய நேரத்துல அந்த ப்ராஜெக்ட்ல நாம நிறைய செலவுகள் செய்வோம். அதாவது கணக்குல இல்லாம நிறைய செலவுகள் செய்ய வேண்டியது வரும். அந்த மாதிரிப்பட்ட செலவுகளுக்கு ஒரு அமௌண்ட்டை வந்து நம்ம என்ன செய்யணும், ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த அமௌண்ட்டையும் நாம பண்ணக்கூடிய எஸ்டிமேட் அந்த ப்ராசஸ்ல வந்து கொண்டு வரணும். அப்ப இந்த கேட்டகரியில அலவன்ஸ் சொல்லக்கூடியதை ஒரு ஆட் பண்ணிக்கிடணும். அதற்கு அடுத்ததா கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய டாக்ஸஸ், அப்புறமா டியூட்டிஸ், இன்சூரன்ஸ் சொல்லக்கூடியது வகையில நாம எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டேட்டாவையும் என்ன செய்யணும், கலெக்ட் பண்ணிக்கிடணும். இப்ப இந்த 3 டேட்டாவும் கலெக்ட் பண்ணி வந்த பிறகு ஃபைனலா என்ன பண்ணலாம்னா ஓவர் ஹெட் அண்ட் ப்ராஃபிட் இதையும் நம்ம என்ன செய்துக்கணும், ஆட் பண்ணிக்கிடணும். ஏன்னா இந்த ஓவர் ஹெட் அண்ட் ப்ராஃபிட்னு சொல்லக்கூடியது ஆஸ் பர் கிளைண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் நாம இதை வந்து என்ன செய்யணும், அந்த பெர்சன்டேஜை வந்து நம்ம ஆட் பண்ணணும். இப்படி வரக்கூடிய எல்லா டேட்டாக்களையும் நம்ம கலெக்ட் பண்ண பிறகுதான் நம்மளுடைய அந்த எஸ்டிமேஷன் ப்ராசஸ் சக்சஸ் ரேஷியோன்னு சொல்லக்கூடியது நமக்கு பர்ஃபெக்டா நமக்கு கிடைக்கும். அதனால யாரு ஒரு எஸ்டிமேட்டை வந்து நீங்க செய்யதா இருந்தாலும் மேல சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த வகையான டேட்டாக்களை நீங்க நிச்சயமா வந்து கலெக்ட் பண்ணிக்கிடணும். இதையெல்லாம் கலெக்ட் பண்ண பிறகுதான் உங்களுடைய அந்த எஸ்டிமேஷன் ப்ராசஸையே வந்து நீங்க ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிச்சீங்கன்னா தான் இங்க எதுவும் மிஸ் ஆகாது, உங்களுடைய எஸ்டிமேட்னு சொல்லக்கூடியது பர்ஃபெக்டா கிடைக்கும். அதே மாதிரி இதுவரைக்கும் ஒரு 10 வகையான நம்ம டேட்டாவை பத்தி பேசியிருக்கிறோம். ஆனா எல்லாம் ஒழுங்கா சொல்லியிருக்கான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் மாத்தி சொல்லியிருக்கிறேன். அது எதற்குனா இந்த வீடியோவை நீங்க இப்போ முழுமையா பார்த்துருக்கக்கூடிய நீங்க கமெண்ட் செக்ஷன்ல இதை கரெக்டா லைன் அப் பண்ணி நீங்க எழுதுங்க. எழுதக்கூடிய நேரத்துல இன்னும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் என்கின்ற நம்பிக்கையில இந்த பதிவை நான் இதுல முடிக்கிறேன். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல தலைப்புல நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.